எல்லாருக்கும் வணக்கங்க. நான் சமீபத்தில் வெள்ளக்கோவில் தீர்த்தாம்பாளையத்தில் இருக்கிற தொட்டிக்கட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருந்தேன். பார்ட் 1 கொடுத்துருந்தேங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு பார்ட் 2 தான் கொடுக்க போகிறேன். அந்த வீடு எப்படி மரபு கட்டமைப்போட பாரம்பரியம் மாறாமல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க. இடையில் அவர் ஜவஹர் தம்பியும் நமக்கு விளக்கம் அளித்து சொல்கிறாங்க. எங்கள் சம்மந்தியோடு அவர் பேசிகிட்டு இருக்கிறத கேட்கலாம் வாங்க. கதவு நிலவு இல்லாம 56 டன் மரம் கொடுத்துருக்கு. இந்த வீட்டுக்கு கதவு நிலவு இல்லாம இப்போ வெரைட்டி மட்டும் ஒரு குறைஞ்சது ஒரு 12-13 விதமான மரங்கள் இருக்கு. அது மேலதான் இருக்கும். ஈட்டியில இருந்து பர்மாவில இருந்து திருநெல்வேலி கோங்கு, யாழ்ப்பாணம் பாடி, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி மரங்களும் இதுல போடுது. ஆனா எல்லாமே பழைய மரம் தான். எது புதுசு கிடையாது. சொன்னாதான் தெரியும். அன்னைக்கு அந்த பழைய மரத்தினுடைய இது இன்னைக்கு இல்லை. ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருமே இங்க உள்ள வரைக்கும் இங்க வரைக்கும் தமிழ்நாடுங்க. இந்த பக்கம் எல்லாம் ஃப்ரண்ட்ல கேரளாவில இருந்து கூட்டிட்டு வந்து பண்ணுவோம். 3 வருஷம் நடக்குது. வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவா இருக்குங்க. அது குடிசையா இருக்கட்டும், கோபுரமா இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கனவா இருக்கும். ஆனா இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான வீட்டை இவ்வளவு சிறப்பா அமைச்சிருக்கீங்க. இது ஒரு அரண்மனை அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கும்போது அப்படிதான் எங்களுக்கு தோணுது. இது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி அமைக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுங்க? அக்கா, இது நாங்க வெள்ளக்கோயில கொஞ்சம் என்ஜிஓக்கள்ல ஈடுபாடா செய்துட்டு இருக்கிறோம். சரிங்க. நிழல்கள் அறக்கட்டளை, மகாத்மா காந்தி, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் வீட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டு சூழ்நிலை வந்ததுங்க. அந்த வீடு கட்ட போறோமே, சரி நாம் இந்த மரங்களையெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், வீட்டுக்காக போய் மரங்களை வெட்டுறோம், இது நமக்கு சரியில்லையே அப்படின்னு சொல்லி போட்டு, சரி நம்ம பழைய மரங்களெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டு பார்க்கலான்ட்டு கொஞ்சம் டிராவல் பண்ணுவோங்க. இங்கே நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போனோம். அப்பதான் தெரிஞ்சது இந்த தொட்டி கட்டு முற்றம்ங்கிறது எப்படி இருந்தாங்க, அந்த அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம். அதுல சில இடங்கள்ல போனதுல குறுக்கத்தில நம்ம பசுதிமா வீடு மட்டும் கொஞ்சம் விநாயகர் ஸ்வீட்ஸ் அவங்க வீடு தான் பராமரிச்சு வச்சிருக்காங்க. ஆமாங்க, அவங்க வீட்டுல அந்த தூணு இதெல்லாம் நான் கூட போய் பார்த்துட்டு உங்க வீட்டு நான் ஒரு நாள் வீடியோ எடுத்துக்கிறேங்க, நான் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் அதை பார்த்து ஆமாங்க, தட்டோடு போட்டு பழச அப்படியே பராமரிச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் அது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சரி, ஏன் நம்ம இந்த முயற்சி பண்ணக்கூடாதுன்னு அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அந்த வீட்டுடைய ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் பட் அது என்னன்னா, அந்த முற்றமெல்லாம் 20-20 மேலே இருக்குங்க. அது ஏன்னா அந்த காலத்தில் நம்ம தானியங்களையெல்லாம் கொண்டு உள்ள காய போட்டுக்கிறது, கல்யாண காட்சிகள்லாம் உள்ள பண்ணுறதுக்காக அவ்வளோ பெருசாக இருந்தது. இப்போ நாங்கள் அதை என்ன பண்ணோம், அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே கொடுக்கணும். அதே இது அப்படியே மாற்றாம என்ன அதில் இல்லாத இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். முறையே சொல்ல போனா வேண்டாதான் இன்றைய காலகட்டத்துக்கு அதுக்காக பண்ணணுமே ஒழி. அப்புறம் அதனுடைய அமைப்பு அப்படியே கொண்டு வந்தோங்க. நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம செய்யணுங்கிற அப்புறம் புடிவாதம் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே படிப்படியே அப்படி வளர்ந்து வர 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 அப்புறம் இந்த மாதிரி தானுங்க நியூஸ் சேனல்லாம் போட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய விளையாட்டு இருக்கிறவங்களாம் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நானும் நிறைய கொஞ்சம் டிராவல் பண்ணேன். இதுக்காக என்னென்ன பண்ணலான்ட்டு சுண்ணாம்பு வேலைக்காக ராஜபாளையம்லாம் போய் எல்லாம் மக்களை கூட்டிகிட்டு நம்ம இங்கே இருக்கிற லோக்கல் வயசானவங்களையெல்லாம் வச்சேன். கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு. அப்புறம் அங்கிருந்து கூட்டிகிட்டு விடாமுயற்சி தான் வைங்களேன். இந்த வீட்டுக்காக நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் 3.25 வருஷம் நடந்ததுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல சுத்தியில டிராவல் பண்ணோம். இப்ப இன்னைக்கு வரைக்கும் அப்டேட் கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. ஆனா என்னன்னா, நாங்க பார்த்ததை விட இங்க அனுபவிக்கிறது வெளியில இருந்து பிராக்டிக்கலா பாக்குறத உள்ள வந்ததுக்கு அப்புறம் அனுபவமா நாங்க பாக்குற இந்த கடந்த ஒரு வருஷமா அனுபவிச்சு பாக்குறோம். இப்ப உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பழைய வீட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்கும் சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுங்க. இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது குறைஞ்சிருக்குது. அது ஏன் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இப்போ நீங்கள் ப்ரீத்திங் பகலில் இப்போ நாம் மூச்சு வாங்குறோம் இல்லைங்களா, அது இப்போ நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு தானே வெளியில் விடுறோம். அது மரங்கள் சுத்தம் பண்ணுது. இதுவே நைட் என்னன்னா மரங்கள் தூங்குது. அப்போ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டில் ஒரு ரூம்குள்ளே தூங்குறோம். நம்ம வெளிவிட கார்பன் டை ஆக்சைடு நம்ம உள்ள ரூம்குள்ள தான் இருக்கு. பழைய காலத்துல இந்த சுண்ணாம்பு வேலை செஞ்சதுனால அந்த சுண்ணாம்பு சுத்தப்படுத்துது. நீங்களும் இங்க சுண்ணாம்பு வேலை பண்ணிருக்கீங்க கம்ப்ளீட்டாங்க. இதுல எல்லாமே சுண்ணாம்பு 100% சுண்ணாம்புல தான் பண்ணியிருக்கிறேன். சுண்ணாம்பு, கடுக்காய், கருப்பட்டி, கத்தாழை, தயிர் தண்ணி,
கடைசியாக முட்டையினுடைய வெள்ளைக்கரு இதெல்லாம் வச்சு தான் இது பயன்படுத்தியிருக்கிறேன். பூச்செல்லாம் அந்த மாதிரி சிவரெல்லாம் பண்ணியிருக்கேன். கட்டுமானத்தில் ஃபுல்லாக வந்து சுண்ணாம்பில் கடுக்காயி எல்லாம் ஊறல் போட்டுங்க, அதில் வந்து கருப்பட்டியெல்லாம் போட்டு அதை கலக்கி ஆட்டி கட்டியிருக்கிறோம். இதுக்காக வந்து ரொம்ப உங்களோட உழைப்பை கொடுத்துருக்கீங்க அக்கா. இதில் வந்துங்கக்கா என்னுடைய கருத்து என்னங்கன்னா, இது நம்மளுடைய வாழ்க்கைக்காக பயன்படுத்துறது. வீடு எல்லாரும் கட்டுறது, நம்ம சுயநலத்துக்கு கட்டினாலும் இதன் மூலமாக ஏதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு வளர்ச்சி ஏதாவது மீட்டெடுத்தா மகிழ்ச்சியாக இருக்குங்கிற முயற்சி. அதனுடைய விளைவு இன்னைக்கு உங்க வீட்டில் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு ஒத்துழைப்பு 200%. அவங்க சக்தி இல்லையே சிவன் இல்லை. அவங்க என்னுடைய டாக்டர் ஆகிட்டு என்னுடைய மிஸ்ஸஸ் ஆகிட்டு அவங்க எல்லாருமே வந்து நல்ல இதுக்கு ஒத்துழைப்புங்க. அவங்களுடைய புரிதலும் அவங்களுடைய இது எல்லாத்துனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் முடிஞ்சதுங்க. இல்லை பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், அப்பா அம்மாவுடைய புண்ணியா அதுதானுங்க. இதில் வந்து என்னங்கன்னா எல்லா மரங்கள் பற்றின நாலேஜும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் கட்டியிருக்காங்க, இந்தியாவில் வந்துட்டு இந்த தொட்டிக்கட்டு முற்றம்ங்கிற அமைப்பு வந்து எப்படி வச்சுருக்காங்கிறது முதல் கொண்டு நமக்கு அது நல்லா ஸ்டடி பண்ண முடிஞ்சது. ஆமாங்க. இது வந்து இந்த இப்போ இந்த கேலக்சியில் வந்துட்டு இந்த சூரியனை பூமி தன்னைத்தானே சுற்றுறதுடைய அமைப்பு பிரகாரம் இந்த பஞ்சபூத தத்துவத்தில் இந்த தொட்டிக்கட்டு முற்றத்தில் வச்சு பண்ணினா கரெக்டான முறையில் பஞ்சபூதங்கள் உள்ளே வந்து வெளியில் போகுங்க. அப்படி போகும் பட்சத்தில் அந்த வீட்டினுடைய அமைப்புல நல்லா இருக்குது. அதில் வசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமும் வெற்றிகரமாகவும் நல்லா இருக்குங்கிறது நம்ம பழங்காலத்திலிருந்து இந்த அமைப்பு. அதாவது உலகத்துக்கே இந்தியாவில் வந்துட்டு நம்ம கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டு எப்படி வந்து இந்தியாவோ அது எல்லா முறையிலும் இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் உணவோ வைத்தியமோ வாழ்க்கை முறையோ கல்ச்சருக்குன்னா நம்ம தான் இந்தியா தான். அதே மாதிரி அந்த வீடு கட்டி வாழ்றதுலையும் நம்ம என்ன சிறப்பாக இருந்திருக்கோம். தூக்கணாங்குருவி பார்த்து வந்துட்டு உங்களை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி வீடு கட்டுறது. இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்குது. எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு மொத்தம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு மேலே விசிட் பண்ணியிருக்காங்களுங்க. நியூஸ் சேனல்லையும் ஒரு 7 சேனலில் ரிலே பண்ணியிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஆர்டிகிள் போட்டிருக்காங்க. இந்த கல்கண்டுங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு இது போட்டிருக்காங்க. உலகம் மொத்தம் ஒரு 20 கண்ட்ரியிலேருந்து இதுக்கு ஒரு என்கொயரி வந்திருக்குது. எல்லாம் அவன் செயல். நம்ம பழைய மரபு வந்துட்டு எல்லாருக்கும் செக்கெண்ணெயில் சாப்பிட்றோம், விறகடுப்பில் சாப்பிட்றோங்கிறது தாண்டி உணவுங்கிறது கடைசிங்க. அதுக்கு முன்னாடியே மரபு அப்படிங்கிற விஷயத்த நிறைய மாறணும் இல்லைங்களா? நம்ம உறைவிடம் வந்து நம்ம வீடு தானே. நம்ம வாழ்க்கையில் 60% நேரம் நம்ம வீட்டுக்குள்ளே தானே வாழ்கிறோம். அந்த 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 வீடு வந்து நம்ம இயற்கையோடு ஒத்துருந்தா தானுங்க நல்லது. இப்போ ராஜஸ்தானில் விளைச்சகள்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டு அப்புறம் நம்ம வந்து மூட்டு வலி அந்த அவங்க என்ன சொல்கிறாங்களேன்னா ஒரு 16 கிலோமீட்டருக்குள்ளே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம வீடு கட்டணுங்கிறது நம்மளுடைய மரபாக இருக்குது. இது நீங்கள் எங்கேயாட்டு அப்புறம் இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் போட்டிருக்க இந்த ஃப்ளோர்லாம் வந்து செட்டிநாடு. ஆமாங்க ஆமாங்க. இதுக்கு பேர் ஆத்தங்குடி டைம். ஆமாங்க ஆமாங்க. அதுமே 8 கட்டு போட்டுருக்குறோங்க. இப்போல்லாம் வந்து 10க்கு 10 இருக்குது. 8 கட்டுங்கிறது அந்த பழைய இதுங்க. அந்த அச்சு எடுத்து மீண்டும் வந்து அதை ரெடி பண்ணி அதில் போட்டு பண்ணிடுறோம். மூங்கிலில் வந்து இப்போ தயார் பண்ணுறாங்க. ட்ரைபல்ஸ் வச்சு கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்கக்கா. இப்போ இதுலேயே எல்லா கேஜ்லேயுமே இருக்குது. நீங்கள் கதவா போடுறதுக்கு நீங்கள் MM கணக்கில் வந்துட்டு எது வேணாலும் இருக்குதுங்க. வெயிலில் மழையில் நீங்கள் எதில் போட்டால் இருக்கிறாங்க. இப்போ நார்மல் பிளைவுட்டுக்கு போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை உறிஞ்சி வந்துடும். அது வந்து எப்படிங்கன்னா ஒரு தூள் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி பண்ணுறது தானே. இப்போ இது வந்து இயற்கையானது. அதாவது இப்போ வாழ்த்தே என்ன சொல்கிறாங்க, ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல வந்துட்டு இது வரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கலாச்சாரம். நாம மூங்கில் வந்து அவ்வளவு நல்ல விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அதனால தான் இதில் போட்டிருந்தேன். இது இப்போ ஈட்டி மரத்தினுடைய வேருங்க. சரிங்க. அது இப்போ இது அந்த வேருடைய நேச்சுரல் தக்கவட்டி பண்ணுது பாருங்க. ஒருத்தரையும் ஒரு முகம் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது யானையுடைய முகம் இருக்கும் பாருங்க. இது இந்த இந்த மண்ணுளி பாம்புன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அது காக்காய். இது மானுடைய ஃபேஸு. இப்போ இது இந்த இந்த அன்றில் பறவையினுடைய ஃபேஸுங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்குதுங்க. ஒன்னொன்னுக்குள்ளேயும் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் தானே இருக்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இதுல ஒரு பாம்பு மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து முதல்ல இருக்குதுங்க. சரி இது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி பார்த்தோம். இப்போ நேச்சரா கரெக்டா பாத்தீங்கன்னா காளையினுடைய கொம்போட முகம் அமைஞ்சதுங்களா. காளை கீழே
இங்க வந்து சிவன் பாருங்க. சிவன் ஆள மேல சிவன் இருக்கிற மாதிரியும் பாருங்க. இங்க பாம்பு போற மாதிரி ஆயிடுச்சுன்னா இது வந்து முதலை மாதிரி. ஆமா, அதே இது வாய் வந்து இப்ப துணி வந்துருச்சு. ஆக்சுவலா இதுல வந்து எங்க பெட்ரூம்னால இதுக்கு இந்த ஃப்ளவர் இதுல வச்சுட்டோங்க. இது வந்து பொண்ணு ரூமுங்க, பாப்பாவோட இது. அப்புறம் இது வந்துங்க, இது ஒரு இதுல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வச்சிருக்கிற மாதிரி, நந்தவனத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா பட் இது வந்து லைப்ரரி ஆகிடுது. இது கிருஷ்ணருடைய காளிங்க நர்தனம். ஓ பாருங்க, அவர் பார்க்கடலை கிடைச்சி இந்த பாம்பை இது பண்ணுவார் இல்லைங்களா. பாருங்க, அவர் பாருங்க மிதிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. கிருஷ்ணர் வந்து கீழே பாம்பு மிதிக்கிற மாதிரி. இந்த இடத்துல நல்லா தெரியுதுங்க. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் புரியுது. இது என்னன்னா, இந்த கதை வந்து நம்மளுடைய நான்கிற தன்மையை அடக்கிறதா அந்த இதுங்க. லைப்ரரியில் உள்ள போய் புஸ்தகத்தை படிச்சோம்னா கொஞ்சம் நான்கிற தன்மை குறையும். இது விளக்கு மாடம். அந்த காலத்துல பாரம்பரியம் மாறாத ஹரிக்கேன் லைட் டைப்பில் தான் இந்த லைட் எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து பல்பு வச்சுருந்தாங்க பாருங்கள். இப்போ பல்பு எரியிறது தெரியும். வீட்டை சுற்றிலுமே இந்த லைட் இருந்துச்சுங்க. அதே மாதிரி அம்மி ஆட்டுக்கள் எல்லாமே இன்றளவுக்கு உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற தகவலையும் நம்மக்கிட்ட தெரிவித்தாங்க. அதே மாதிரி இந்த டேபிளும் ரொம்ப வித்தியாசமாக இது வேஸ்டேஜ் எடுத்து செய்தது. எனக்கு எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணலீங்க. இப்போ நீங்கள் இந்த இந்த ஸ்டூல் இருக்கு இல்லைங்களா, இதை பார்க்குறீங்க, இந்த ஓவல் ஷேப் பாருங்க. அந்த ஜன்னல் கட் பண்ணது, அந்த ஓவல் கட்டிங் இருக்கு பாருங்க, அதனுடைய வேஸ்ட் தான் இது. அந்த காலத்தில் இது வந்து ஒல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மர ஒல்லு, பக்கத்துலேயே உலக்க. இதெல்லாமே பாரம்பரியமான முறையில் எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சன்சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. இதிலேருந்து சாரல் அடிக்கக்கூடாது, அதே சமயத்தில் வெளிச்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே டாப்பில் வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இந்த தூணும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கால முறைப்படி அடுப்பு போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே மண் சட்டி எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த தூபக்கோல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுன்னு கேட்டேங்க. இதையும் ஒரு பக்கம் நான் தேடி தான் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிற மாதிரி மூடி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே இருந்த பொருட்கள் ஒவ்வொன்றுமே வந்து பாரம்பரியத்தை நினைவுபடுத்துகிறதா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த சுவரெல்லாம் பார்த்தா புத்துக்கண் மண் கொண்டு வந்து தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அடுப்புமே வந்து புற்றுமண்ணில் போட்டதாங்க. ஆமாங்க, ஆமாங்க. இது விறகு எரிக்கலாமுங்க. அப்படியே இதுக்கு வந்து புகை உள்ள தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த பக்கம் அவுட்புட் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அங்கே வெளியில் வந்து தனியாக இதாகும். இது வந்து ராக்கெட் ஸ்டவ்ங்க. புகை தனியாக வெளியில் போகிற கூடு கட்டியிருக்குறோங்க. ராக்கெட் ஸ்டவ் இப்போ எல்லாரும் பண்ணுறாங்கங்க. நாங்களும் செய்து பார்த்தோம். இதை விட இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. அது என்ன பண்ணாலும் விறகு எடுப்புனா கீழே கோன் செய்யறதுன்னு ஒரு அமைப்பு முன்னோர்கள் வந்து இது எடுத்திருக்காங்க. நீங்கள் நல்ல பெரிய மேட்டுக்காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓடக்கல் இவ்வளவு கல் இருக்கு, விரட்டி போட்டு பாருங்க, உள்ள பூரான் இருக்கு, தேல் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? அது என்ன ரீசன்னா, அது கிளைமேட் வந்து அதுக்கு பக்காவாக இருக்குது. உள்ள பேலன்ஸ் வந்து அதை பார்த்து தான் வந்து இந்த கல் இப்படி கூலிங் இருக்குது. அப்புறம் 10வது கால்சியம் சத்து. நீங்கள் வெத்தலைவாக்கு போடுற பழக்கத்தையும் நீங்கள் நம்ம ஒழிச்சுருக்குறோம். மகா தவறுங்குது. அது நீங்கள் வாத பித்தம் கபங்கிற மூணையும் பேலன்ஸ் பண்ணுங்க. வெற்றிலை வந்துட்டு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் துவர்ப்பு சுவைங்கிறது அறுசுவையில் நம்ம உணவில் சேர்த்துறதே இல்லை. பார்க்க துவர்ப்பு இருக்குதுங்களா, அதே மாதிரி சுண்ணாம்பு வந்து கால்சியம் சத்து. இப்போ இன்னைக்கு இந்த எலும்பு வலுவாகிறதுக்கு மெயின் இதே வந்து கல் சுண்ணாம்பு பயன்படுத்துவாங்க. வெத்தலை போடுறத வந்து தப்பு அப்படிங்கிறது நீங்கள் புகையில வேணா தப்புன்னு சொல்லாங்க. ஆனால் வெத்தலை வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல விஷயங்க. அந்த மாதிரிதான் இப்படி நம்மளுடைய லைஃப்லயே முழுக்க வந்துட்டு உணவுலையும் சரி, அதனாலதான் ஒரு விருந்துக்கு போகும்போது அதை முடிவடைகிற நேரத்தில் அது நீங்க வேள்பாரி புக்கை படிச்சு பாருங்க, அது எவ்வளவு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அது வெத்தலைங்கிற வார்த்தையே வந்து வெற்றி இலை, வெற்றி ஜெயிச்சுட்டு வந்தவங்கள வந்துட்டு வரவே, அதுக்காகத்தான் வெற்றி இலை. நம்ம வந்து வெற்றி இலையா கரெக்டா போச்சு, உண்மையான வார்த்தை. அவ்வளவு நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அதை என்ன பண்றோம்ங்க, கோயிலையும் சரி ஏதாவது வந்து சடங்குகளை வச்சு போட்டு தூக்கி ஓரமா போடுறோம். அதை நம்ம உள்ள உட்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. இவ்வளவு ஹார்ட் பிரச்சனை அன்னைக்கு என்னைக்கு வந்ததுங்க?
இல்ல சாதாரணமா ஒரு குழந்தைங்களுக்கு சளி அப்படின்னாலே வந்து துளசி எல்லாம் போட்டு ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தா சிம்பிளா முடியாது. ஒரு இது இருக்குதுங்க, இந்த பேனல் தான் வந்துட்டு நம்ம கொங்கு மண்டலத்தினுடைய இதுங்க. ஆமாங்க. இப்போ இந்த இப்போ நீங்க உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி ஏரியா ஃபுல்லா பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் போட்டுருப்பாங்க. ஆமாங்க ஆமாங்க. இதவே வந்து நம்ம செஞ்சேரிமலை பக்கத்துல இருந்தா இதை நாங்க கொண்டு வந்தோம் ஒரு வீட்டுல இருந்து. இந்த பேட்டர்ன் பாருங்க, இந்த இந்த கொடியெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம பகுதிக்கு கொங்கு மண்டலத்தோட. இப்போ நீங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு பக்கம் ஒரு பேட்டர்ன் இருக்கு. அங்க வந்து சின்ன டீட்டெயிலா கொடுத்து ராமர் பட்டாபிஷேகம் ட்ரீல வருங்க. அந்த பக்கம் போனீங்க வைங்க, விழுப்புரம் சென்னையில இருக்கு பாருங்க, அது அவங்க வந்து வேலைப்பாடு வேற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு பக்கம் ஒரு மாதிரி. இப்போ நம்ம ஸ்டோர் ரூமில் இருக்குங்க. இந்த ஸ்டோர் ரூமில் இருக்க இந்த செல்ஃபுக்கு போட்டிருக்க பலகை எல்லாமே வேஸ்ட் வுட்டை வச்சு தான் செஞ்சதுங்கிறாங்க. அதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த நிலவு ஹைட் கம்மி அப்படிங்கிறதால ஒரு வாசகம் எழுதியிருக்காங்க, குனிந்து வரோம்னு. இப்போ நம்ம அவங்களோட பாரம்பரியமான பாத்திரங்களை பற்றியெல்லாம் கேட்டலாங்க. இப்போ நீங்கள் கோயில் மணி இருக்குது இல்லைங்க, கோயில் மணி வந்து ரேஷியோ நீங்கள் சொன்னீங்கல்ல, அது சொல்லுங்கள். ஜிங்க் இருக்கு, கால்சியம் இருக்கு, எல்லாமே. எனக்கு சரவணா கிச்சன் அவர் சொல்லியிருக்காரு இதுல வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்கு, இந்த தட்டை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த கோவில் மணி சத்தம் கேட்கும். நீங்க அடிச்சு காட்டுவாரு. இப்ப இந்த தட்டு செட்டிநாடு வீடுகளில் பயன்படுத்தினது. இது பாத்தீங்கன்னா இது எத்தனை வருஷமானு தெரியல. இது வந்து புது முறிங்க, இது பழசு. இப்போ நாங்கள் இங்கன்னா இன்னைக்கு இந்த ரேஷியோ எப்படி போடுறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் பழசு வந்து ஒரிஜினலாக இருக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். ஆக்சுவலாக இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் ரசம் வைக்கிறதுங்க, குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக பாத்திரமெல்லாம் வந்து செட்டிநாடு வீடுகளில் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் பயன்படுத்தினா நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வருது ஃபுட்டில், இது வந்து இதில் அந்த பொருள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதில் எடுத்து நீக்கிது. எப்படி மண் பாத்திரத்தில் பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி நன்மைகள் வந்து இது. இன்னும் சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட அளவு கோல்டு கூட அதில் சேர்ந்துருதுன்னு சொல்றாங்க, அப்படிதானே? ஆமா. அந்த மாதிரி இப்ப எப்படி வெள்ளி பாத்திரத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, சாப்பாடு போட்டீங்கன்னா அந்த ஃபுட்ல வந்து அசிடிட்டி கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். சோ அந்த அசிடிட்டி கண்டென்ட் நம்ம வயித்துக்கு வந்து அல்கலைன் கண்டென்ட் தான் வந்து எடுத்துக்கணும். அப்பதான் வயிறுக்கு வந்து ஜீரணம் சீக்கிரமா ஆகும். சோ இந்த பிளேட்ல போட்டு சுட சாப்பிடுறப்ப அந்த அசிடிக் ஃபுட் அல்கலைனா மாத்திரும். சோ சாப்பிடுறப்ப நம்ம வயித்துக்கு வந்துட்டு பெரிய சீக்கிரம் ஜீரணம். இதை நாங்க பார்த்து இது கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்சம் அதுக்காக அதான் 3 வருஷமா போய் பழகி போச்சுங்களா. அந்தந்த கிராமங்கள்ல போய் இருக்கிறவங்க அதெல்லாம் வச்சிருக்கிறவங்க பாத்தீங்க, இந்த கரண்டியில எத்தனை வருஷமாச்சு. இந்த பாத்திரம் வந்து இதே தட்டு இதெல்லாம் வந்து கரூர்ல சரவணா கிச்சன் அங்க இருக்கு. நான் இது வந்து மதுரையில வாங்கினது அங்க இருக்கு. ஆனா பட் இப்ப அங்க இருக்கு. அதே மாதிரி முறி நல்ல பெரிய குண்டாவும் இருக்கு. என்ன இங்கே இருக்குது பாருங்க, அது வந்து உங்களோட முறி அந்த ஓரத்துல அதான் அது பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. இது வந்து முறி. இது நீங்க தயிர் போட்டு வச்சுடா இதுக்கெல்லாம் வந்து பயன்படுறது. எடுத்துக்கங்க, இது பாருங்க, இது புடிச்சு பாருங்க, சரியான வெயிட். இன்னைக்கு இத இப்படி போட்டு இப்படி மெஷர் பண்ணி இப்படி செய்யறதுக்கே இன்னைக்கு ஆள் இல்லையே. இந்த டிசைனே கிடைக்காது. இது வந்து முந்திரி பருப்புனுடைய இதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க காவடிக்கு தீர்த்தத்துக்கு போனோம்னா நம்ம எவ்வளவு வச்சு கட்டுறோம்ங்க, இது அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. மெட்டை மட்டும் போட்டு அழகா கொண்டு வந்துடலாம். நான் இந்த தடவை ஊருக்கு காவடி கொண்டு போனா எல்லாம் இது என்னது இப்படி பாக்குறாங்க. வீடு மட்டும் பாரம்பரியமான முறையில் இல்லைங்க, அங்கே இருந்த பாத்திரங்களும் எல்லாமே வந்து பாரம்பரியமான பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள் இதெல்லாமே நிறைய இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அவங்களோட கிச்சன் தான் பார்த்துட்ருக்கோங்க. கிச்சனும் வந்து இந்த மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. கீழே கபோர்டு எல்லாமே வந்து வுட்டில் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடி இதெல்லாமே வந்து பழமையான முறையில் தான் இருந்துச்சு. அதில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கிச்சனை ஒட்டியே உள்ளேயே குட்டியாக ஒரு ஸ்டோர் ரூமும் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஸ்டோர் ரூமையும் பார்க்கலாம் வாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லாமே உட்டன் ஸ்லாப் தான். அந்த ஸ்லாபுக்கு பதிலாக உட்டனில் தான் போட்டிருக்காங்க. இப்போ எங்கள் சம்மந்தி கையில் தொட்டுட்ருக்க இந்த ரேக்கை பற்றி ஜவஹர் அவங்கக்கிட்ட சந்தேகம் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறத பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணா
நான் இது என்னன்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதையும் வச்சு அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்க உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு பிரைவசியா இருக்குங்க இல்லையா? ஓ சூப்பருங்க. நான் இது ஏதோ டோர் செஞ்சு வச்சிருக்கீங்க. இல்லைங்க, இது வந்து எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க. இப்போ பெட்ரூம்ல வந்து ட்ரெஸ்ஸிங் இதுக்காக வந்து ஆமா ரெடிமேட் தடுப்பு மாதிரி வச்சுங்களேன். அது வந்து உள்ள வந்து இப்படி இது ஒன்று ரெண்டை வச்சு இது அழகாக தடுப்பீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ இதாகிட்டு. இப்போ நீங்கள் அந்த பக்கம் வந்துட்டு கெஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்கிறப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம இப்படி என்ட்ரன்ஸில் வர்றப்போ இப்போ அதுக்காக இந்த தொட்டிக்கட்டு வீட்டோட முற்றம் இது எல்லாமே உங்களுக்கு நான் போன வீடியோலேயே கொடுத்துருந்தேங்க. பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் மர வேலைப்பாடுகள் மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம ஊரில் விட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து எவ்வளோ மர வேலைப்பாடுகள், ரொம்ப நுணுக்கமான வேலைகள் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஜன்னல் எல்லாமே நம்ம ஊர் முறைப்படி தான் அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து இதுனா இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒருவருக்கும் ஒரு கணக்கு இருக்குதுங்க. ஆசாரியார் வந்து அந்த ஸ்டெப் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு சில வரலாறு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே கருங்கல். அதே மாதிரி இதுவுமே கல் தான். கல் தானுங்க. இப்போ அது நீங்கள் வெயில் மழைக்கு ஒன்றும் பண்ணாது. நீங்கள் காலத்துக்கு அது பாட்டுக்கு இருக்கு. நம்ம நோக்கம் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு 100-150 வருஷத்துக்கு வந்துட்டு வீட்டை பற்றி யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாங்க. நீங்கள் பக்கத்து வீட்டை பார்த்தா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எனக்கு இது போதுன்னு வாழ்கிறவங்க பார்த்தா இதுவே போதும். இப்போ இதை விட ஒரு சிம்பிள் என்னன்னாக்கா, ஒருத்தருக்கு வீடு கட்டி 3 தலைமுறை வாழ்ந்த புத்திசாலியா, ஒருத்தர் வீடு கட்டி அவன் வாழ்றப்ப வந்து உடையிறது புத்திசாலித்தனமா இல்லைங்களா? நீங்க பழைய ஐயன் கூட்டம் கட்டினாங்க, தாத்தம் கட்டுறது பேரம்பரைக்கு இருக்கிற அளவுக்கு இருந்தது இல்லைங்களா? இன்னைக்கு வாழ்க்கையில வந்து வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றது, படிக்க வைக்கிறதுல ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அந்த கடைசி வரைக்குமே இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. இதுக்கே மனக்கிட்டு இருக்கீங்க. இந்த வெளியில இருக்கிற படிக்கு இந்த இதுக்கே ஏமா இது கல்லு இந்த இது படி இதுக்கே எவ்வளவு மனக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு சிரமப்பட்டு. இதுவே பாருங்க கட்ட கட்ட இடையில வந்து இந்த நேச்சுரல் கலர் ஒன்று பாருங்க, இந்த கலர் பாருங்க இப்படி இப்படி ஸ்டெப்பு அது நாய்க்கு விடுறது கூடவே இருந்தா செய்ய வச்சோங்க. அது அது ஒவ்வொரு வேலைக்குள்ளேயும் கூடவே இருந்து பார்ப்போம். சர்வசாதாரண வேலை இல்லை, ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு கலர் அழகா இருக்குங்க. எடுத்துக்க பூ இருக்கிறத பார்த்து கிருஷ்ணகமலம் பூ பாருங்க, நல்லா கலர் கலராக இருந்துச்சு. ரெட் கலர்லேயும் இருக்குது, வைலட்லேயும் இருக்குங்க. ரொம்ப மனம் அருமையாக இருக்குங்க. ஆமாங்க. இந்த 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 கலர்னுடைய மனம் அது வராது. இப்போ நம்ம மாடிலையும் போய் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இது எல்லாமே வந்து கருங்கல்லால் தான் ஸ்டெப்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அந்த தூண் எல்லாமே கருங்கல் தான். பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஓடெல்லாம் பொருத்தி இருக்கிற இடத்துல வந்து கலசம் வச்சுருக்காங்க. அந்த காலத்து ஓடு தான் எல்லா பக்கமுமே போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், வீட்டோட சென்ட்ரு பகுதியில் அந்த சுற்றிலும் நம்ம வீட்டில் சுற்றி காட்டின இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஓடு எல்லா பக்கமுமே மேலே, நடுவில் வந்து அந்த முற்றத்துக்கான அமைப்பும் இங்கே தெரியுது பாருங்கள். அதே மாதிரி இந்த ஓட்டுக்கு இடையில கண்ணாடி பதிச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வெளிச்சம் வர்றதுக்காக அந்த கண்ணாடி பதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இதுலேயுமே சுற்று மதில் சுவரில் கூட பாருங்கள், இந்த இடத்துல மாடம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருந்தாங்க. இந்த நவீன காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் பாரம்பரியம் மாறாமல் மரபு கட்டமைப்போட வடிவமைச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிரமிக்கத்தக்க விஷயந்தாங்க. இப்போ அப்படியே நம்ம கீழே வரோங்க. கீழே வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே சுற்றி காட்டிட்டேன். இருந்தாலுமே பாருங்கள், அந்த விட்டப்லாம் சான்ஸே இல்லைங்க. அந்த அளவுக்கு மர வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப அழகாக அமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வேலைப்பாடுகள் உள்ள வீடெல்லாம் பார்க்குறது ரொம்ப அரிதுங்க. பாருங்கள், அந்த காலத்தில் கோவிலில் தான் இந்த மாதிரி கருங்கல் கட்டடம்லாம் இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரி எல்லாமே வடிவமைச்சிருந்தாங்க. ஒரு கோட்டை அப்படின்னு தான் சொல்லணுங்க. நீங்கள் ரொம்ப பொறுமையாக உங்கள் வீட்டையெல்லாம் சுற்றி காட்டினது, அதை பற்றி தெளிவான விளக்கங்கள் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இவ்வளவு வயசுல நீங்க வந்து எங்க அம்மா மாதிரி இருக்கிறீங்க. நல்லா நம்மளுடைய கொங்கு மண்டலத்தினுடைய மரபுக்காக வந்துட்டு இவ்வளவு மெனக்கெட்டு செய்துட்டு இருக்கிறீங்க. போன தடவையே வந்துட்டு இப்போ நிறைய வீடியோ கூட நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். நீங்க வந்து நிறைய அந்த கல்யாண சீர்கழியில எடுத்து போட்ட வீடியோலாம் பார்த்தேன். உணவு சம்பந்தமா நிறைய இது பண்ணிருக்கீங்க. இந்த முயற்சிக்கு நம்மளும் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா இருக்கணுங்கிற ஒரு நல்ல நீங்க வந்தது எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. மரபு சார்ந்த இந்த விஷயங்களா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா, அதாவது நீங்க வீட்டுக்கு
வீட்டுக்காக எந்த அளவுக்கு உங்களை நீங்க வந்து தியாகம் பண்ணி இந்த வீட்டை கட்டிருக்கீங்க அப்படின்னு இப்போ இது பார்த்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு மொத்தம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் இருக்கா. இது எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறையினருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடு கட்டுற ஒரு மரபு வந்துச்சுன்னா நிறைய அவங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய வீட்லயே கிடைக்கும். அதுக்கான சிந்தனையுடன், அதாவது இந்த வயசுல நீங்க வந்து இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களை விட எனக்கு வயசு கூட தான் இருந்தாலும் எனக்கு இதை பத்தின விளக்கங்கள் கூட இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும். அப்பா அம்மா எல்லாம் சின்னடியா இருங்க, அவங்களுடைய சேர்த்து வச்ச புண்ணியம் நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு தேடல் இருந்ததுங்க. அது அவங்களுடைய ஆசீர்வாதம். அந்த தேடல் ஆர்வம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து இது ஒரு அரண்மனை அப்படின்னு தான் சொல்லணும். அரண்மனையில வசிக்கிற ராஜாங்க அப்படி இல்ல தம்பி. அதாவது பார்க்கும் போதே மனசுக்கு நிறைவா இருக்கு. வித்தியாசமான வீடு, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடுன்னு சொல்ல முடியாதுங்க, இதை அரண்மனைன்னு நான் அவர்கிட்டயே சொல்லிட்டேன். பெரிய வார்த்தை இல்லைங்க, ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணது வந்து பெரிய ஒரு ஆச்சரியம் தான். பெரிய மனசு வேணுங்கெல்லாம் மனக்கட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், சந்தோஷம். இல்ல அவங்க வீட்டுல வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட உழைப்பு குடும்பத்திலிருந்து எல்லாருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாங்க. நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து எங்க சம்பந்தி தான் காரணம், எங்க வீட்டுக்காரர் தான் காரணம். எங்க வீட்டுக்காரர் அனுமதி கொடுத்தாதான் வர முடியும், அவங்க கூட்டிட்டு வந்தாதான் வர முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எங்க சம்பந்தி இன்னைக்கு கூட்டிட்டு வந்து அதன் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். இந்த வீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ரொம்ப அற்புதமா இருக்குமா, சொல்றதுக்கு வார்த்தையிலே தெரியாது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. டிக்கெட் வீடு சொன்னா ஒரு நார்மலா இருக்கு நினைச்சேன். வந்த கூட தெரியாது. ஒண்ணு பிரச்சனை ஒண்ணு தேடி பிரம்மாண்டமா எங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்னா தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து அதை செஞ்சிருக்காங்கன்னா உள்ளபடி ரொம்ப ரொம்ப சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு அற்புதமா இருக்கு. ரொம்ப நிறைவா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்து 4 பேர் செய்தாங்கன்னா மகிழ்ச்சி நமக்கு அவ்வளவுதான் இருக்கு. இந்த வீடியோ வந்து நிறைய பக்கம் போய் சேர முடியுது. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை அன்புடன் வரவேற்கிறோம். அவங்களும் சேர்ந்து வரவேற்கிறாங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.